ஜெரோம் ஒரு தேவதூதர். இவர் ஒரு முழுமையான மனிதர், ஒரு கிறிஸ்தவர் என்பதற்கு சிறந்த உதாரணம் இவர்தான். ஆண்டவர் இயேசு ஜெரோமோட ஊழியத்தின் மூலமா நிறைய அற்புதங்களை செஞ்சிருக்காரு. Begin to thank the Lord that this ministry is in overflow mode. That's Psalm 23 verse number 5. Overflow means more than what you need. The Lord is shifting your personal life to overflow mode. People are not just here for miracles and healing. They know there's something here. I said there is one God. He came in flesh and his name is Jesus. ப்ராஃபட் இவர் பேர் தான் இண்டிகா. இவர் யூகேல இருந்து வந்திருக்காரு. இவரு கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக கழுத்து வலினாலையும் ஸ்பைனல் கார்டில் நர்வ் கம்ப்ரெஷனாலையும் பாதிக்கப்பட்டிருந்தாரு. இன்னைக்கு ஏதோ ஒன்று அவரை விட்டு போறதை உணர்ந்திருக்காரு. இங்க வரும்போது அவருக்கு இருந்த வலி இப்ப சுத்தமா இல்ல ப்ராஃபட். Wisdom is the principal thing. ஞானம் முதன்மையானது. This is what I want to impart today. இதுதான் நான் உங்களுக்கு இன்று கொடுக்க விரும்புவது. The spirit of wisdom. ஞானத்தின் ஆவி. Simple title. எளிமையான தலைப்பு. The spirit of wisdom. ஞானத்தின் ஆவி. Deuteronomy chapter 34 verse 9 says. உபாகமம் அதிகாரம் 34 வசனம் 9. These words. இந்த வார்த்தைகள் வரும். And Joshua the son of Nun was full of the spirit of wisdom. நன்னுடைய மகனான யோசுவா ஞானத்தின் ஆவியால் நிரப்பப்பட்டார். Take note. கவனியுங்கள். That a man called Joshua was full of the spirit of wisdom. யோசுவா என்னும் மனிதன் ஞானத்தின் ஆவியால் நிரம்பி இருந்தான். Question. கேள்வி. How did he get it? எப்படி அவன் அதை பெற்றுக்கொண்டான்? The Bible says for Moses had laid his hands upon. வேதம் சொல்கிறது மோசே அவன் மீது கைகளை வைத்தான் என்று. Hey. Wow. Wow. Moses the prophet. மோசே என்னும் தீர்க்கதரிசி. When he came to the conclusion of his earthly life, அவனுடைய பூமிக்கு அடுத்து வாழ்க்கை வந்தபோது he noticed that he had to raise a protege to take over the reins. அவன் அவதானித்தான் அவனுக்கு பின் தலைமைத்துவத்தை வழிநடத்த நான் ஒரு தலைவனை எழுப்ப வேண்டும் என்று. A new leader. புது தலைவனை. The old leader பழைய தலைவன் looked at the new leader புது தலைவனை பார்த்து and said you are a good leader. நீ ஒரு நல்ல தலைவன் என்று கூறினார். But if you are going to be a great leader, ஆக சிறந்த தலைவனாக ஆக வேண்டும் என்றால் you need one thing. உனக்கு ஒன்று தேவை. The spirit of wisdom. ஞானத்தின் ஆவி. My friends, family, sons and daughters. நண்பர்களே, குடும்பத்தினர்களே, மகன்களே, மகள்களே. If you want to be a good leader, நீங்கள் ஒரு நல்ல தலைவனாக இருக்க வேண்டும் என்றால் you need the spirit of wisdom. உங்களுக்கு ஞானத்தின் ஆவி மிகவும் அவசியம். Joshua was going to lead the children of Israel. இஸ்ரவேல் பிள்ளைகளை யோசுவா வழிநடத்த போகிறார். Joshua was good with the sword. யோசுவா வாள் சண்டையில் சிறந்தவர். Joshua was good with his speech. யோசுவா பேச்சிலும் சிறந்தவர். Joshua was a strong man. யோசுவா வலிமை மிக்கவர். None of that mattered. அது எதுவுமே முக்கியமில்லை. He needed wisdom. அவருக்கு ஞானம்தான் தேவை. Wisdom is a requirement. It's a fundamental requirement. ஒரு தேவை, அதுவும் அடிப்படை தேவை. So the spirit of wisdom means it's a spirit. ஞானத்தின் ஆவி என்பது அர்த்தம் அது ஒரு ஆவி. Spirit means it's not natural. ஆவி என்றால் அது இயற்கையான ஒன்று அல்ல. I hope you get what I'm saying. நான் சொல்வது புரிகிறதா? The moment the Bible says the spirit of wisdom was transferred, it is saying this thing called wisdom that was given to Joshua was not natural. வேதம் சொல்கிறது ஞானத்தின் ஆவி கொடுக்கப்பட்டது என்று. அதாவது யோசுவாக்கு கொடுக்கப்பட்டதான இந்த ஞானத்தின் காரியம் அது இயற்கையான ஒன்று அல்ல. The wisdom of God is not an earthly. ஆண்டவருடைய ஞானமானது இந்த பூமியை சேர்ந்தது அல்ல. That's why it's called spirit of wisdom, spiritual wisdom. அதனால்தான் அது ஞானத்தின் ஆவி என்று அழைக்கப்படுகிறது. அதாவது ஆவிக்குரிய ஞானம். If Moses can lay hands and transfer it, that means it can be imparted. மோசஸால் கை நீட்டியவுடன் கொடுக்க முடிகிறது என்றால் அது கொடுக்கக்கூடியது தானே. Moses was higher in rank than Joshua. மோசே யோசுவாவை பார்க்கிலும் தரவரிசையில் உயர்ந்தவனாக இருந்தார். This is why you should not let someone of a lesser rank lay hands on you. அதனால்தான் தரவரிசையில் உங்களுக்கு கீழ் உள்ளவரை உங்கள் மீது கை வைக்க விடக்கூடாது. My family, குடும்பத்தினரே, unless you அதாவது நீங்கள் love wisdom, wisdom will never come to you. ஞானத்தை விரும்பாவிட்டால் ஞானம் உங்களிடத்தில் வராது. Proverbs chapter 8. நீதிமொழிகள் 8வது அதிகாரம். Quickly. சீக்கிரமாக. Verse 17. 17வது வசனம். Now let's go to 14. 14வது வசனத்துக்கு போலாம். Balcony, are you here? பால்கனில இருக்கிறவங்க என்னோட இருக்கீங்களா? Good. நல்லது. Counsel is mine. ஆலோசனை என்னுடையது. And sound wisdom. மெஞ்ஞானமும் என்னுடையது. Now this is wisdom speaking. ஞானம் பேசுகிறது. I am understanding, I have strength. நானே புத்தி, வல்லமை என்னுடையது.
Wow, wisdom is saying, I am strength. ஞானம் நான் தான் வல்லமை என்கிறது. This is wisdom talking ஞானம் பேசிக் கொண்டிருக்கிறது in the first person. முதலாமானவராக. Next verse. அடுத்த வசனம். By me kings reign. என்னால் ராஜாக்கள் அரசாள்கிறார்கள். Wow. No wonder the queen of Sheba looked for Solomon's wisdom. சாலமோனின் ஞானத்தை தேடி ஷேபாவின் ராஜஸ்திரீ தேடி வந்தது ஆச்சரியப்படுவதற்கில்லை. Because kings and queens have all the gold they want. ஏன்னா ராஜாக்களுக்கும் ராணிகளுக்கும் அவங்களுக்கு தேவையான தங்கங்கள் அவங்க கிட்ட They இருக்கு. have all the cars they want. அவங்களுக்கு தேவையான கார்ஸ் அவங்க கிட்ட They இருக்கு. can get anything they want. அவங்களுக்கு தேவையான எல்லாமே கிடைக்கும். One thing they seek more than anything, and that's wisdom. மத்த எல்லாத்தையும் விட அவங்க தேடுற விஷயம் ஒண்ணு இருக்கு, அதுதான் ஞானம். Christ is the power of God and the wisdom of God. கிறிஸ்துவே தேவ வல்லமையும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். Look at your level and say, for me to go higher, I'm going for wisdom. உங்களுடைய மட்டத்தை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், நான் உயரத்தில் போக ஞானத்தை தேடுவேன் என்று. Listen to me. நான் சொல்றதை கேளுங்க. Wisdom will make your life beautiful and better. ஞானம் உங்களுடைய வாழ்க்கையை நல்ல விதமாகவும் மேன்மையாகவும் செய்யும். Financially, பொருளாதார ரீதியாகவும், spiritually, ஆவிக்குரிய ரீதியாகவும், emotionally, மன எழுச்சி ரீதியாக, physically, சரீர ரீதியாக, everything will become beautiful when you're wise. நீங்கள் ஞானம் உள்ளவராக இருந்தால் எல்லாம் அமையும். But wisdom is spiritual. ஆனால் ஞானம் ஆவிக்குரியது. By wisdom, kings reign. ராஜாக்கள் அரசாள்வது ஞானத்தால் தான். Let's move. 16. 16வது வசனம். By me, princes rule. என்னால் அதிகாரிகள் ஆளுகிறார்கள். Even all the judges of the earth. பூமியில் இருக்கக்கூடிய சகல நியாயாதிபதிகளும் கூட. Wisdom is talking. ஞானம் பேசுகிறது. 17. 17. I love them என்னை நேசிக்கிறவர்களை that love me. நான் நேசிக்கிறேன். If you don't love wisdom, wisdom will go to someone that gives it attention. நீங்கள் ஞானத்தை நேசிக்காவிட்டால் ஞானம் அதன் கவனத்தை ஈர்ப்பவர்களிடம் சென்றுவிடும். Say these words after me. இந்த வார்த்தைகளை என்னோட சேர்ந்து சொல்லுங்க. I love them that love me. என்னை நேசிப்பவரை நானும் நேசிப்பேன் என்று. And those that seek me early shall find me. அதிகாலையில் என்னை தேடுபவர்கள் என்னை கண்டடைவார்கள். This is wisdom talking. ஞானம் பேசுகிறது. My family. என் குடும்பத்தாரே, Best is to tell your children, seek wisdom early. அதிகாலையில் ஞானத்தை தேடுங்கள் என்று உங்கள் பிள்ளைகளிடம் சொல்வது நல்லது. If you want wisdom, start there. ஞானம் வேண்டுமென்றால் அந்த இடத்தில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும். Jesus is greater than Moses. இயேசு மோசையை பார்க்கிலும் பெரியவர். Greater than Solomon. சாலமோனை விட பெரியவர். Jesus is the entire Sophia of God. இயேசுவே தேவனுடைய முழுமையான சோஃபியா. That means anything about wisdom is hidden in Jesus. அதாவது ஞானம் சேர்ந்த எதுவும் இயேசுவில் மறைக்கப்பட்டு The இருக்கிறது. Bible says in Colossians chapter 2 verse number 3, all the treasures of wisdom and knowledge are hid in Christ. கொலோசியன் 2வது அதிகாரம் 3வது வசனம் சொல்கிறது, அவரிடம் ஞானம் அறிவு என்ற பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது என்று. But during the time of Paul, ஆனால் பவுலின் நாட்களிலே they looked at the message of Christ and called it foolishness. கிறிஸ்துவின் செய்தியை பார்த்து முட்டாள்தனம் என்று கூறினார்கள். But God has hidden wisdom in foolishness. தேவனும் முட்டாள்தனத்தை ஞானத்தில் தான் ஒளித்து வைத்திருக்கிறார். Dear Lord, are you getting my story? நான் சொல்ற காரியம் உங்களுக்கு புரியுதா? The Bible says he will fill you with wisdom so you can teach your teachers. உங்களை போதிப்பவர்களுக்கு போதிக்கத்தக்க ஞானத்தால் நிரப்புவார் என்று வேதம் சொல்கிறது. Blessed are you when your children are taught of the Lord. Great shall be their peace. உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகள் சமாதானம் பெரிதாக இருக்கும். Don't just give them a degree. Tell them Jesus is your wisdom. டிகிரியை மட்டும் கொடுத்தால் போதாது. இயேசு கிறிஸ்து தான் அவர்களுடைய ஞானம் என்று சொல்லுங்கள். It looks foolishness. இது முட்டாள்தனமாக தெரியலாம். Why did a man have to die on a cross? எதற்காக ஒருவர் சிலுவையில் மரிக்க It வேண்டும்? looked foolish. முட்டாள்தனமாக தெரியலாம். Because the Greeks wanted wisdom. கிரேக்கர்களுக்கு ஞானம் தேவைப்பட்டது. So Paul was preaching to the Greeks saying, Jesus has died for you. கிரேக்கர்களுக்கு பால் இயேசு உங்களுக்காக தான் மரித்தார் என்று பிரசங்கம் செய்தார். The Greeks who want wisdom are saying, this is nonsense. அப்பொழுது கிரேக்கர்களுக்கு அது முட்டாள்தனமாக தெரிந்தது. This is absurdity. இது ஒரு பைத்தியக்காரத்தனம். This is silliness. இது ஒரு சிறு பிள்ளைத்தனம். You believe a man died on a cross? சிலுவையில் ஒருவர் இறந்தார் என்று நம்புகிறீர்களா? Silly. முட்டாள்தனம். That was their response. அதுதான் அவர்களுடைய பதில். And the Bible says in the book of 1 Corinthians chapter number 1 verse 18 onwards that God chose the preaching of foolishness to bring salvation to them that believe. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18வது வசனம் வேதம் சொல்கிறது, பைத்தியத்தினாலே துவங்குகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. The foolishness of preaching பைத்தியத்தினாலே துவங்குகிற பிரசங்கத்தினாலே to save them that believe. விசுவாசிகளை ரட்சித்தார். Let me give you an example. உதாரணமா நான் ஒரு விஷயம் சொல்றேன். How can a woman get healed by touching a cloth? வஸ்திரத்தை தொட்டதும் எப்படி ஒரு பெண் குணமடைகிறாள்?
What foolishness! என்ன ஒரு முட்டாள்தனம். And yet a woman who was sick for 12 years 12 ஆண்டுகளாக படுக்கையில் இருந்த பெண் touched the hem of Jesus' garment இயேசு வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார். and got healed. அந்த பெண் குணமடைந்தாள். If she asked her philosopher, அவருடைய தத்துவ ஞானியிடம் கேட்டிருந்தாள். if she asked her psychologist, அவள் தனது உளவியல் நிபுணரிடம் her mother கேட்டிருந்தாள். and father, அவள் தனது தாய் தந்தையிடம் கேட்டிருந்தாள். I believe if I touch the cloth of Jesus, I'll get healed. நான் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டால் குணமடைவேன் என்று. Aren't you intelligent? இது அறிவே இல்லையா? How can a cloth heal you? எப்படி வஸ்திரத்தால குணமடைய முடியும்? Yet it healed the woman. ஆனால் குணமாகியது. God hides wisdom behind foolish things. தேவன் முட்டாள்தனத்தின் பின்னால் தான் ஞானத்தை ஒளித்து வைத்திருக்கிறார். நான் ஒரு தினக்கூலியா வேலை செய்யறேன். ஆஹா, தேயிலை பறிக்கிறேன். தேயிலையா? 4 வருஷமா நடமாட முடியாம உட்கார்ந்து தான் இருந்தேன். I know in my spirit someone is going to cooperate with God's plan today. I'm inviting you. Let's cooperate with God's plan. என்னோட பேரு எஸ் வள்ளியம்மா. நான் பொக்காவாலால இருந்து வந்திருக்கேன். பேராதெனிய ஹாஸ்பிட்டல்ல எனக்கு ஆபரேஷன் நடந்தது. அதுக்கப்புறமா என்னால சுத்தமா நடமாடவே முடியல. ஒரு கைத்தடி இல்லைன்னா என்னால நடக்கவே முடியாது. மத்தவங்க உதவி இல்லாம என்னால எங்கேயும் நடக்கவே முடியாது. என் கிராமத்துல இருந்த ஒருத்தர் இந்த இடத்துக்கு போய் பாருங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க. இங்க வரணும்னு நான் எவ்வளவோ நாள் ஏங்கிக்கிட்டு இருந்தேன். ஆனா என்னால இங்க வரவே முடியல. திடீர்னு ஒரு நாள் இங்க வந்தே ஆகணும்னு என் மனசுல தோணுச்சு. அதனாலதான் வந்தேன். என்னோட இந்த நிலைமையினால என்னடா இது வாழ்க்கைன்னு எப்பவும் எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். ஒரு குழந்தைய தூக்க முடியல, எனக்கு பிடிச்ச எதையும் என்னால சமைச்சு சாப்பிட முடியல, பாத்ரூம்ல கூட என்னால உட்கார முடியல, என்னால குளிக்க முடியல, என்னோட துணிமணிகளை துவைச்சுக்க முடியல, எனக்கு தேவையானதை என்னால செஞ்சுக்க முடியலன்னா நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்னு எனக்கு தோணும். You know, family, I want you to look at this mother. இந்த அம்மாவை பாருங்க. Look at the tears in her eyes. இவங்க கண்கள்ல இருந்து வர கண்ணீரை பாருங்க. Look at the tears in her eyes. இந்த கண்ணீரை நல்லா பாருங்க. We praise God for the power of the cross, for the power of his resurrection, ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததுக்காக ஸ்தோத்திரம். for the plan of God that's going to be activated in all of their life. இவங்க எல்லாரோட வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய திட்டம் செயல்பட போறதுக்காக ஸ்தோத்திரம். என் கர்ப்பத்துல இருக்கிற என்னோட சொந்த குழந்தை என்கிட்ட பேசுனது மாதிரி நான் உணர்ந்தேன். ஒரு பேரானந்தத்தை உணர முடிஞ்சது. அவரு என்னோட காலையும் தலையும் தொட்டு ஜெபிச்சதுக்கு அப்புறமா என் உடம்பெல்லாம் ஏதோ ஒண்ணு நடந்துச்சு. அவரு என்னோட தலை மேல கை வச்சு ஜெபிச்சதுக்கு அப்புறமா நான் என்னையும் அறியாம அழ ஆரம்பிச்சேன். Standing. What happened to Mama? அம்மா, நீங்க இங்க வந்ததும் அழ ஆரம்பிச்சீங்க. உங்களுக்கு என்ன ஆச்சு? இங்க வர்றதுக்கு முன்னாடி என்னால மூச்சு விட முடியல, சாப்பிட முடியல, வாயெல்லாம் புண்ணா இருந்தது, கால்ல சுத்தமா பலனே இல்ல, ஒரு 2 அடி கூட எடுத்து வைக்க முடியாது. ஆனா இப்ப நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க ஓடி வந்ததை நான் பார்த்தனே. இதுக்கப்புறம் எனக்கு இனிமே கைத்தடியே தேவையில்லை. யாருடைய உதவியும் இல்லாம இப்ப என்னால நல்லா நடக்க முடியுது. ஓடவும் முடியுதா? ஆமா, நான் நிக்காம ஓடிக்கிட்டே இருந்தேன். ஹalleluya. நிக்கவே இல்லை. இப்ப 4 வருஷத்துக்கு அப்புறம் எந்த ஒரு வேதனையும் இல்லாம இருக்கீங்கல்ல? ஆமா, கைத்தடி இல்லாம நடக்க முடியுது. வாவ். நான் இந்த இடத்துக்கு இப்பதான் முதல் முறையா வந்திருக்கேன். இயேசுவோட கிருபையால நான் இப்போ பரிபூரணமா சுகமாயிட்டேன். என் 2 கால்களுக்கும் அவரு முழு சுகத்தை கொடுத்திருக்காரு. இதுக்கப்புறம் என்னோட பேர குழந்தைகளை என்னால நல்லா கவனிச்சுக்க முடியும். என் பிள்ளைகளையும் நல்லா பாத்துக்க முடியும். ஆண்டவர் சக்தி கொடுத்திருக்காரு. நான் கண்டிப்பா இங்க திரும்ப வருவேன். ஆமென். இன்னும் ஒரு சில தடவை நான் இங்க வந்தேன்னா என்னோட பொண்ணுக்கும் அவ குழந்தைகளுக்கும் ஆதரவு கொடுக்கற அளவுக்கு எனக்கு பலன் கிடைக்கும்னு நான் நம்புறேன். நாங்க ஏழ்மையான நிலையில தான் இருக்கோம். ஆனா நிச்சயமா என்னால அதை செய்ய முடியும். ஆண்டவர் அதுக்கு உதவி செய்வாரு. வாவ். நான் வேற மதத்தை சேர்ந்தவ, அதோட பெருசா படிக்கவும் இல்லை. நாங்க ஏழ்மையான நிலைமையில இருக்கோம். என்னோட நோயிலிருந்து யார் எனக்கு சுகம் கொடுத்தாரோ அவரை பின்தொடரதான் சரின்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் இந்த இடத்துக்கு வந்து சுகம் அடையலாம். ஆண்டவர் இயேசுவை விசுவாசியுங்க.
Come on, my people. வாருங்கள் என் மக்களே. The reason why you don't have the spirit of wisdom ஞானத்தின் ஆவி உங்களிடம் இல்லாமைக்கு காரணம் is because you are already wise. ஏனென்றால் நீங்கள் ஏற்கனவே ஞானியாக இருக்கிறீர்கள். God can only fill an empty cup. வெறுமையான பாத்திரத்தில் தான் தேவனால் நிரப்ப முடியும். Yes. The reason why you can't get married while you are married is because you are married. நீங்க திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்க முடியாததற்கு காரணம் நீங்க ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சவர். He can't give you wisdom until you let go of the present wisdom you have. இருக்கும் ஞானத்தை விட்டு கொடுத்தால் தான் தேவனால் இன்னும் கொஞ்சம் ஞானத்தை கொடுக்க முடியும். What is wisdom? ஞானம் என்றால் என்ன? Godly wisdom தேவனின் ஞானத்திற்கு is called Sophia. அதன் பெயர் சோஃபியா. Sophia is the totality of reality. சோஃபியா என்றால் யதார்த்தத்தின் உண்மை. Sophia is wisdom. சோஃபியா என்றால் ஞானம். It's the syllabus of God pertaining to how you should govern your life. Are you listening? உங்களுடைய வாழ்க்கையை எப்படி நிர்வகிக்க வேண்டும் என்ற தேவனுடைய பாடத்திட்டம் தான் அது. It gives you 7 to 8 virtues. அது உங்களுக்கு 7 அல்லது 8 நற்குணங்களை கொடுக்கும். Let me run through them quickly. அதையும் வேகமாக சொல்கிறேன். You'll be able to lead well. அதை நல்ல முறையில் எடுத்து செல்வீர்கள். Leadership comes from wisdom. தலைமைத்துவம் ஞானத்தால் தான் வருகிறது. Number 2, guidance comes from wisdom. இரண்டாவது, வழிகாட்டலும் ஞானத்தால் தான் வருகிறது. When you have wisdom, you are a person that's properly guided. உங்களுக்கு ஞானம் இருந்தால் நீங்கள் சரியான வழியில் நடத்தப்பட்டவர். When you lack wisdom, that's when you need counseling. உங்களுக்கு ஞானம் குறைவு ஏற்பட்டால் அப்பொழுதுதான் உங்களுக்கு ஆலோசனை தேவை. Are you listening? கவனிக்கிறீங்களா? What did I say? நான் என்ன சொன்னேன்? Leadership, தலைமைத்துவம், guidance, வழிகாட்டுதல், direction. திசை. Don't necessarily need a compass for direction. உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு திசை காட்டி தேவையில்லை. You need wisdom. ஞானம் தான் உங்களுக்கு தேவை. You need wisdom for direction. திசையை அறிந்து கொள்ள ஞானம் தேவை. Okay, let me give you a verse. Ecclesiastes chapter 10 verse 10. ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். பிரசங்கி 10வது அதிகாரம் 10வது வசனம். If the iron be blunt and he do not whet the edge, இரும்பு ஆயுதம் வழுங்கி இருக்க அதை ஒருவன் தீட்டாமல் போனால் then must he put to more strength, but wisdom is profitable to direct. அதிக பலத்தை பயன்படுத்த வேண்டியிருக்கும். ஆகையால் ஒரு காரியத்தை செய்வதற்கு ஞானம் தான் பிரதானமாகும். Wisdom tells you, go this way, go this way, go this way. எந்த திசையில் போக வேண்டும் என்பது ஞானம் You're கூறும். struggling because you don't have the spirit of wisdom. ஞானத்தின் ஆவி உங்களிடம் இல்லை, அதனால் தான் நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள். You can come out of any financial issue with the spirit of wisdom. ஞானத்தின் ஆவி கூடாது. Hey! எந்த ஒரு பிரச்சனையில இருந்து உங்களால வெளிவர இயலும். Because another definition for Sophia is insight. சோஃபியாவிற்கு இன்னொரு அர்த்தம் நுண்ணறிவு. Let me explain. Jesus sends a fisherman to the sea to find money in the mouth of a fish. How நான் அதை விளக்குகிறேன். absurd. ஒரு மீனின் வாயிலே பணத்தை கண்டுபிடிக்கும்படி ஒரு மீனவனை கடலிற்கு இயேசு அனுப்புகிறார். எப்படி ஒரு பைத்தியக்காரத்தனம். If you want to bless me with money, give me favor with a bank, not with a fish. பணத்தினால் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றார் வங்கி மூலமாக எனக்கு ஒரு உதவி ஏற்படுத்தி கூடும், ஒரு மீனின் வாயிலாக அல்ல. Why are you sending me to get embarrassed with a fishing rod? எனக்கு வெட்கத்தை ஏற்படுத்தும்படி ஏன் என் கையில் தூண்டிலை கொடுத்து அனுப்புகிறீர்? To catch a fish. மீன் பிடிப்பதற்கா? What if my mother comes? ஒருவேளை எங்க அம்மா வந்துட்டாங்கன்னா? What if my financial teacher comes? என்னோட நிதி ஆசிரியர் வந்தாங்கன்னா? What if my economics professor comes பொருளாதார பேராசிரியர் and வந்தாங்கன்னா? asks me, வந்து கேட்டாங்கன்னா? Peter, பீட்டர், what are you doing here? நீங்க என்ன பண்ற? I'm looking for money. பணத்தை தேடி இங்க வந்தேன். Where? எங்க? It's coming inside the mouth of a fish. மீனோட வாயில இருந்து வரப்போகுது. Who told you this? உனக்கு இது யார் சொன்னா? Jesus. இயேசு. Your economics professor will look at you. பொருளாதார ஆசிரியர் உன்னதா பாப்பாரு. Christians are stupid. கிறிஸ்துவர்கள் முட்டாள்கள். People are thinking you are foolish. மக்கள் உங்களை முட்டாள்கள் என்று நினைப்பார்கள். But until you catch that fish. அதுவும் அந்த மீனை பிடிக்கும் வரையில்தான். When you catch it நீங்கள் அதை பிடித்து விட்டால் and you open the mouth, மீனின் வாயம் திறந்து விட்டால் you say, hey, ஐயோ, how did this coin get in here? எப்படி இந்த நாணயம் இங்க வந்துச்சு? Insight. நுண்ணறிவு. You can't see it from outside. ஆனா அது வெளியில தெரியாது. Sophia gives you. சோஃபியா உங்களுக்கு கொடுக்கும். It tells you inside. உள்ள இருந்து சொல்லும். When did you last catch a fish with a coin in its mouth? ஒரு மீனோட வாயில நாணயத்தோட எப்ப கடைசியா மீனை பிடிச்சீங்க?
That means wisdom is rare. அப்படின்னா ஞானம் என்பது மிகவும் அரிது. What you look at and say, this is not God, can actually be. நீங்க எதை பார்த்து தேவனாக இருக்க முடியாதுன்னு சொல்றீங்களோ அது தேவனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. God is not in the thing that is popular. தேவன் பிரபலமான காரியத்துக்குள்ள இல்ல. So you might think someone is very popular on ground. நீங்க நினைக்கலாம் பூமியில யாராவது ஒருத்தங்க பிரபலமாக இருப்பாங்கன்னு. And that person lose. ஆனால் அவர் தோற்று போவார். Are you getting what I'm saying? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? Because wisdom is different to popularity. ஏனென்றால் ஞானம் வேறு பிரபலம் வேறு. With this spirit of wisdom, you will not lose. இந்த ஞானத்தோட ஆவியால நீங்க கண்டிப்பா தோத்து போக மாட்டீங்க. Let me give you some wisdom. அந்த ஞானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். Your life உங்களோட இந்த வாழ்க்கைய is determined by எது முடிவு செய்ய போகுதுன்னா what you hear, what you see, and what you know more than others. மற்றவர்களை பார்க்கையிலும் எதை கேட்கிறீர்களோ எதை பார்க்கிறீர்களோ எதை அறிந்திருக்கிறீர்களோ அதை பொறுத்துதான் இருக்கிறது. Every Sunday, every Thursday that you ஒவ்வொரு வியாழனும் ஞாயிறும் இங்கு come, வரும்பொழுது you have to hear what others don't hear. மற்றவர்கள் கேட்காததை நீங்கள் கேட்க You வேண்டும். have to see what others can't see. மற்றவர்கள் பார்க்காததை பார்க்க You வேண்டும். have to know what others can never. மற்றவர்களுக்கு புரியாதது உங்களுக்கு புரிய வேண்டும். That's wisdom. அதுதான் ஞானம். And it will give you superseding supremacy in life. அது உங்களுடைய வாழ்க்கைக்கு மேலாதிக்கத்தை அளிக்கும். Life is full of mystery until wisdom demystifies it. ஞானம் மர்மங்களை நீக்கும் வரை வாழ்க்கை முழுவதும் மர்மம் நிறைந்ததாக இருக்கும். Wisdom has the ability to demystify life's problems. வாழ்க்கையில் மர்மமான பிரச்சனைகளை போக்கும் அந்த திறன் ஞானத்திற்கு உண்டு. It gives a solution all the time. தீர்வையும் கொடுத்துவிடும். Number 5, ஐந்தாவது difference. வேறுபாடு. When you have the spirit of wisdom, ஞானத்தின் ஆவி இருந்தால் you know the difference between Egypt and Canaan. எகிப்துக்கும் கானானுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். So to know the difference is wisdom. அந்த வித்தியாசம் தெரிய ஞானம் வேண்டும். Let's conclude here. இங்கேயே முடித்துக் கொள்ளலாம். I won't give you more, இதுக்கு மேல கிடையாது. but I'll give you one more story as we wrap it. முடிக்கும் தருவாயில் இன்னொரு கதையை சொல்லிவிட்டு செல்கிறேன். Mark chapter 6 verse 1. மார்க் அதிகாரம் 6 வசனம் 1. He went out from thence and came into his own country, talking about Jesus, and his disciples follow him. அவர் அவ்விடமிருந்து புறப்பட்டு அவர் வளர்ந்த ஊருக்கு வந்தார். அவரோட சீஷர்களும் அவரோடு When the வந்தார்கள். Sabbath day was come, he began to teach in the synagogue. ஓய்வு நாள் வந்ததும் ஆலயத்துல சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சார். And many hearing him were astonished. அவர் பேசுறதை கேட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. Jesus is speaking. இயேசு கிறிஸ்து பேசுகிறார். People are astonished. மக்கள் அப்படியே ஆச்சரியப்பட்டாங்க. People, listen. மக்களை கேளுங்க. Why would people be astonished when Jesus grew up with them? இயேசு அவர்களிடையே வளர்ந்தவர். எதற்கு அவர்கள் ஆச்சரியப்பட வேண்டும்? At least balcony, do you understand my question? பால்கனில இருக்கிறவங்களுக்கு என் கேள்வி புரியுதா? This is Jesus' hometown. இது இயேசுவுடைய சொந்த ஊர். He goes to his synagogue. அவர் அவருடைய ஜெபாலயத்திற்கு போறாரு. He's preaching. பிரசங்கம் பண்றாரு. And people are astonished. மக்கள் ஆச்சரியப்பட்டு போனாங்க. Why would you be astonished? எதுக்கு இப்படி ஆச்சரியப்படுறீங்க? I grew up with you. நானும் உங்களோடு தான் வளர்ந்தேன். They are astonished because they can see something they never saw. அவர்கள் இதுவரையில் பார்க்காத ஒன்றை பார்த்ததால் அவர்கள் ஆச்சரியப்பட்டு போனார்கள். From whence hath he these things? இது எல்லாம் எப்போதுல இருந்து நிகழ்ந்தது? What எந்த wisdom is this? வகையான ஞானம் இது? So they were astonished because they were saying, what is this wisdom? என்ன இந்த ஞானம் என்று ஆச்சரியப்பட்டு போனாங்க. I know this Jesus, I grew up with him. இயேசு கிறிஸ்துவ தெரியும், அவரோட தான் வளர்ந்த. What is this? He is talking. என்ன இது ரொம்ப அதிசயமா We பேசுறாரு. have never heard a man talk like this. இந்த மாதிரி பேசி நாங்க யாரையும் பார்த்தது இல்ல. From where did he get this? எங்க இருந்து இதெல்லாம் கிடைச்சது? My friends, என் நண்பர்களே, my family, குடும்பத்தினரே, look at the question. கேள்வி என்னன்னு பாருங்க. From where did he get this? அவருக்கு இந்த ஞானம் எங்க இருந்து கிடைச்சது? That's why it's called spirit of wisdom. You can't get it. அதனால தான் அத ஞானத்தோட ஆவின்னு சொல்றோம். அத உங்களால வாங்க முடியாது. You have to receive it. அத நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். He gives it freely to those that love. அத நேசிக்கிறவங்களுக்கு மட்டும் தான் அது இலவசமா கிடைக்கும். Bible says if you lack wisdom, ask God and he'll give it to you. வேதம் சொல்கிறது ஞானம் குறைவு ஏற்பட்டால் அவரிடம் If you பெற்றுக்கொள்ளுங்கள். don't have Jesus, receive Jesus. உங்களுக்கு இயேசு இல்லை என்றால் இயேசுவை பெற்றுக்கொள்ளுங்கள். Believe he came, he died and he rose again. அவர் வந்தார், இருந்தார், உயிர் தெழுந்தார் என்று நம்புங்கள். Receive wisdom. ஞானத்தை பெறுங்கள். You need wisdom. ஞானம் உங்களுக்கு தேவை. How is Jesus doing all these powerful works through his hands? இயேசு எப்படி தன்னுடைய கரங்களால் இந்த வல்லமையான காரியங்களை செய்கிறார்? Wisdom. ஞானம். Family, I conclude here. Take note of what they said after this. குடும்பமே இதோடு முடித்துக் கொள்கிறேன். நான் சொல்வதை குறித்துக் கொள்ளுங்கள். Is this not the carpenter? இவன் அந்த தச்சன் அல்லவா? This carpenter? இந்த தச்சனுக்கா? How is he functioning with this wisdom? இப்படி ஒரு ஞானமான பேச்சு? They went even deeper. இன்னும் கூர்ந்து பார்த்தாங்க. Is not this Mary's child? இவன் மரியாளுடைய குமாரன் அல்லவா? We know the mother. எங்களுக்கு தாயை தெரியுமே. The mother is not as wise as this. தாய்க்கு இவ்வளவு ஞானம் இல்லையே. You are not getting it.
The reason why they were shocked about Jesus, இயேசுவை பார்த்து ஆச்சரியப்பட்டதற்கான காரணம், if the mother was wise, தாய் ஞானமுள்ளவளாக they இருந்தால் won't be shocked about அவர்கள் இயேசுவை பார்த்து ஆச்சரியப்பட்டு இருக்க மாட்டார்கள். They would have said he is like his mother. தாயை போல் பிள்ளை என்று இருந்திருப்பார்கள். But Jesus is not like his mother. இயேசு அவருடைய தாயை போல இல்லையே. Are you catching this now? இப்போ உங்களுக்கு புரியுதா? Catch it by revelation. வெளிப்பாடு மூலமா தெரிஞ்சுக்கோங்க. I prophesy to those of you who can believe. நம்புறவங்களுக்கு நான் தீர்க்க தரிசனமா ஒன்னு சொல்றேன். God is turning the table of favor in your home. இயேசு உங்கள் வீட்டின் மேசையை உங்கள் வசம் திருப்புகிறார். Your name is going to be mentioned by the lips of presidents. உங்கள் பெயர்களை பிரசிடென்ட் கூற போகிறார்கள். People who look down on you will look up to you. இழிவாக பார்த்தவர்கள் உயர்வாக பார்ப்பார்கள். People who rejected you will send a VIP invitation to you. உங்களை ஒதுக்குனவங்க உங்களுக்கு VIP இன்விடேஷன் கண்டிப்பா கொடுப்பாங்க. The Bible says the rejected stone, God turned the tables around and made it the cornerstone. வேதம் என்ன சொல்கிறது? தேவன் தள்ளப்பட்ட கல்லை மூலைக்கல்லாக மாற்றுவார். God is giving you the spirit of wisdom. தேவன் உங்களுக்கு ஞானத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். To find that one fish நாணயம் இருக்கிற அந்த ஒரு with the coin in his mouth. மீனை கண்டுபிடிக்க You don't have to beg people. நீங்க யார்கிட்டயும் கையேந்த வேண்டாம். Whoever becomes president, யாரு ஜனாதிபதியானாலும் Jesus is king. இயேசுதான் ராஜா. And you will always rule. நீங்க தான் எப்பவுமே ஆட்சி புரிவீங்க. The anointing will rule in your life. அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்யும். The favor of God is upon your life. ஆண்டவரின் தயவு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. Receive. Receive the spirit of wisdom. பெற்றுக்கொள்ளுங்கள் ஞானத்தின் ஆவியை. Receive the spirit of wisdom. ஞானத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive it now with your hands lifted. கைகளை உயர்த்தி இப்பவே Say பெற்றுக்கொள்ளுங்கள். spirit of wisdom. ஞானத்தின் ஆவி என்று சொல்லுங்கள். God of wisdom. ஞானத்தின் ஆவி என்று Only சொல்லுங்கள். wise God. ஒரே ஞானமுள்ள தேவன். According to your word, நீங்க சொல்ற வார்த்தையை கேட்க I ask you for wisdom. நான் ஞானத்தை கேட்கிறேன். Christ is my wisdom. கிறிஸ்துவே என்னோட ஞானம். I need wisdom. எனக்கு ஞானம் தேவை. To lead. தலைமை தாங்க. To know the difference. வேறுபாடு தெரிஞ்சுக்க. I need wisdom. எனக்கு ஞானம் தேவை. I need wisdom. எனக்கு ஞானம் தேவை. For insight. நுண்ணறிவுக்காக. For discernment. பகுத்தறிந்து கொள்வதற்கு. I open my spirit. நான் என் ஆவியை தெளிக்கிறேன். I lift up my hands. நான் என் கைகளை உயர்த்துகிறேன். And I invite the spirit of wisdom. நான் ஞானத்தின் ஆவியை அழைக்கிறேன். Over my life. எனது வாழ்க்கையில. In Jesus mighty name we pray. இயேசுவின் வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம். 3 வருஷமா உடல் வலியால பாதிக்கப்பட்டிருந்த இந்த சின்ன பையன் நீங்க ஒரு முறை தொட்டதும் ஏதோ ஒன்று அவனை விட்டு போனதா அவன் சொல்றான். இப்போ அவனுக்கு இருந்த வலி சுத்தமா இல்லைன்னு சொல்றதுக்காக இங்க வந்திருக்கான். தெய்வதூதர் ஜெரோம், இவங்க பேரு புஷ்பா. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களுக்கு ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு. இவங்களோட இடது கணுக்கால்ல ஒரு மெட்டல் பிளேட் பொருத்தப்பட்டிருக்கு. இங்க இவங்க 2 பேர் உதவியோட வந்தாங்க. ஒரு நிமிஷம் கூட இவங்களால நிக்க முடியல. இவங்களுக்கு இந்த வாக்கிங் ஸ்டிக்கோட உதவி தேவைப்பட்டுச்சு. This is not normal. Suddenly there is a numbness that comes. It's after that this happened. That means there is a spirit of infirmity. Be healed of it now. I can open your heart to Jesus. இவங்களோட கால்ல இவ்வளவு நாள் இருந்த வலியில 90% சரியாயிடுச்சுன்னு சொல்றாங்க. இப்ப இவங்களால நிக்க முடியுது, நடக்க முடியுது. ஆண்டவரை துதிக்கிறதுக்காக இங்க வந்திருக்காங்க. The days are here when you will see unusual miracles. அற்புதம். You didn't hear what I said. நான் சொல்றது உங்களுக்கு கேக்குதா? ப்ராஃபட், இந்த நபரோட 2 ஷோல்டர்ஸ்லயும் கடுமையான வேதனை இருந்திருக்கு. கைகளை நகர்த்த முடியாம இருந்திருக்காரு. ஒரு தொடுதல்ல இயேசு என்ன பண்ணிருக்காருன்னு பாருங்க. இவரு முழுமையா குணமடைஞ்சிட்டாரு. இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை. 2 மாதங்களாக கடுமையான தலைவலி. இன்று தீர்க்கதரிசி அவரை தொட்டவுடன் குளிரான ஒரு உணர்வு அவருக்கு தோன்றியது. இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா தலைவலியிலிருந்து குணமடைந்து விட்டாராம். ப்ராஃபட், இவரு சந்தோர்வான். இவருக்கு 2 பிரச்சனைகள் இருந்தது. 6 மாசமா இருந்த தலைவலி உடனடியாக குணமாயிருக்கு. இங்க வரும்போது மங்கலான பார்வையோட வந்ததா இவரு சொல்றாரு. இப்ப இந்த பேப்பர்ல எழுதி இருக்கிறது கூட இவருக்கு தெளிவா தெரியுதா. இயேசுவுக்கே மகிமை. ப்ராஃபட் 20 வருஷமாக இருந்த முதுகு வலிய ஒரே தொடுதல்ல இயேசு இவரை குணமடைய வச்சிருக்காரு. ப்ராஃபட், இந்த குடும்பம் அனுராதபுரத்துல இருந்து இங்க வந்திருக்காங்க. இவங்க கணவருக்கு கடந்த 2 வருஷங்களா 2 கைகளும் மரத்து போய் இருந்திருக்கு. ப்ராஃபட், இப்ப இவருக்கு அந்த உணர்வுகள் திரும்ப வந்துட்டதா சொல்றாரு. இப்ப நான் தொடறத கூட இவரால உணர முடியுது. அந்த நம்னஸ் இவரை விட்டு போயிடுச்சு. Receive as people are receiving here. Open your heart as people are opening hearts here. Worship as people are worshiping. Hallelujah. தெய்வதூதர் ஜெரோ வெறும் வார்த்தைகள் மட்டுமல்ல. இந்த சாட்சிகள் உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு உங்களோட விசுவாசம் மூலமாக உங்களோட அற்புதத்தை பெற்றுக்கொள்ளலாம். மினிஸ்ட்ரியை பற்றி அதிக விவரம் தேவைப்பட்டிருந்தால் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. அதோட உங்களுக்கு ஜெபம் தேவையாக இருந்தால் உங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிறதுக்கு எங்களுடைய பிரைம் மினிஸ்டர்ஸ் தயாராக இருக்காங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும்
காலை 6 மணிக்கு ஜீ தமிழில் உங்களை சந்திப்போம்.